குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ரீச் ஆகிருக்கு, டார்கெட் எவ்வளோ கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் நமக்கு பையர்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். மேலும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி மூமெண்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் நம்ம 500லேருந்து கொடுத்துருந்தோம். 500 கால், 500 ஸ்ட்ரைக்கு 500 கால்லேருந்து 700 வரலையுமே கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்தது 550 கால் கொடுத்துருந்தோம் இடையில். அதாவது ஒரு 10 மணி 10:30 நம்ம 550ன்ற கால் நம்ம பை 67 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் கொடுத்துருவோம். 10 to 12. 67 ரூபாயில் பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு வேளை 70 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தால் கூட ஒரு 150லேருந்து 170 பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அது போன லோவே பார்த்தீங்கன்னா 73 தான். ஆனால் நம்ம பை பண்ண சொன்ன இடம் 67. நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற லெவலோட அந்த லெவல் வராமல் மேலேயே நின்றுட்டு மார்க்கெட் திரும்பிச்சின்னா நல்ல அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அர்த்தம்னு நம்ம போன வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அடுத்து நம்ம கொடுத்தது 600 23,600ன்ற கால் கொடுத்துருந்தோம். அந்த கால் பார்த்திங்கன்னா அதுவும் டார்கெட் நல்லா போயிருக்கு. நம்ம 108 அப்படின்ற ப்ரைஸில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது 56 ரூபா வரையும் லோ போயிருக்கு. 56 ரூபா லோ போயிருந்தாலும் நம்ம கொடுத்தது 108 தான் பை பண்ண சொல்லியிருந்தோம். 108 பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடச்சிரும். எக்ஸாக்டாக 108ன்னு சொல்லியிருக்கோம், வாங்கியிருக்க முடியாதாலும் 110 112 ஒரு 100 பாயிண்ட் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் நிச்சயம். உங்களுக்கு அந்த லெவல் பிரேக் ஆகிட்ட பிறகு திரும்ப கீழே வரல. நம்ம சொன்ன அந்த 110, அதாவது அதை போன லோ பார்த்திங்கன்னா 58. நமக்கு என்ட்ரி லேட்டாக தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கு தான் உங்களுக்கு என்ட்ரியே கிடச்சிருக்கு 108ன்ற லெவலு. இதில் ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 650 கால் நம்ம கொடுத்துருந்தோம். அது எந்த லெவலுக்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம்னா, 138க்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்து நான் எக்ஸாக்டாக அந்த நல்லா வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது 138லேருந்து 127 125ன்னு கூட வச்சுக்கலாம். அந்த 138 பிரேக் அவுட் கொடுத்ததையும் பாருங்கள். மார்க்கெட் அது போன ஆகி பார்த்திங்கன்னா 177 40 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இது எக்ஸாக்டாக நீங்கள் 40 பாயிண்ட் பிடிக்கும் போனாலும் ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, ஒரு 12 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் 10 to 12 வச்சுக்கிங்க. 1:2, அதாவது 24 பாயிண்ட்டு. அதுக்கு மேலே போகிறதெல்லாம் நமக்கு ஜாக் பாட்டு தாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது எப்பயுமே ட்ரேடிங் ஸ்டைலே அப்படி தான். 1:2ன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட அந்த ரேஞ்ச் நல்லா நிற்கும். 10 பாயிண்ட்டு லாஸ் ஒரு 2 தடவை அடித்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு 40 பாயிண்ட்டாக அதாவது 20 25 அப்படி 50 பாயிண்ட் எடுத்திங்கன்னா, 50ல் 20 பாயிண்ட் லாஸ் போயிட்டாலும் உங்களுக்கு மீதி 30 பாயிண்ட் ப்ராஃபிட் நிற்கும். அதனால தான் நம்ம அந்த 1:2 இல்லை அதுக்கு மேலே நல்லா ட்ரெண்டிங் கொடுத்து போனால் அது நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் கேபிட்டலையும் காப்பாற்றிக்க முடியும், ப்ராஃபிட்லேயும் அதிக அளவு எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும். லாஸை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்ரேடிங்கை குறைக்கணும், ஆர்டர் போடுறது குறைக்கணும், உங்கள் ட்ரேட் புக் குறைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த அமௌண்ட்டு அதிகமாகுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 700 கொடுத்தோம். 700 140ல் கொடுத்தோம். அது க்ளோஸ் ஆகிருக்க இடமே 143. ஆனால் அது சரியாக போகலை. மார்க்கெட் 700 போயும் ஏன் திரும்பிச்சுன்னா, அது
அந்த லெவலை தக்க வைக்க முடியல. அது போன ஹையே கிட்டத்தட்ட 143 தான். இந்த லெவல்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது, உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றதை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிக்கலாம். நாங்கள் இது சம்மந்தமான ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9786219319. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு கீழே வந்தது. அதாவது இந்த இடத்த போயிட்டு 520 போயிட்டு கீழே வந்தது. எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அது போன லெவல் வந்து 433 அப்படின்ற லெவலுக்கு வந்தது. நம்ம அப்போ என்ன சொல்லியிருந்தோன்னா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக்கோட லெவல் வந்து அதே இடத்த மெயின்டைன் பண்ணிதுன்னா மார்க்கெட்டை வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு வந்து நம்ம கொடுத்த 450 அப்படின்ற 450 500 ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 450க்கு கீழே போயிருந்தாலும் அந்த 450ன்ற ஸ்ட்ரைக்கு நம்ம கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 102 ரூபான்றது நம்ம கொடுத்த லெவலு. மார்க்கெட் வந்த லோவே பார்த்திங்கன்னா 115 தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் என்ன தான் கீழே போனாலும் அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம கொடுக்குற லெவலை மெயின்டைன் பண்ணால் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடும்னு நம்ம வந்து நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால தான் மார்க்கெட்டு 433 போயும் அது ரிவர்ஸ் ஆகி 450க்கு வந்தது. திரும்ப ஏன் 500க்கு வந்ததுன்னா, நம்ம 500 கால் வந்து கொடுத்த ரேஞ்சு 23,500ன்ற கால் நம்ம கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா 80 ரூபா. இந்த மார்க்கெட் வந்த லோவே வந்து 90 ரூபா தான் வந்தது. மார்க்கெட்டு 433 போயும் இந்த 500ன்ற கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த லெவலை விட 10 பாயிண்ட் மேலே தான் இருக்கும் இருந்தது. அதாவது 90ல் இருந்தது. அப்போ அதிலே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி 500க்கு தான் போக போகுதுன்றது எப்போயே கண்டுபிடிக்கலாம்னா 433லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த லெவலுக்கு உண்டான பவரு. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அந்த லெவலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எந்தவித டெக்னிக்கலோ எந்த வித பயமோ பதட்டமோ இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த லெவல் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த லெவல் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 10 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மேலே வந்து மார்க்கெட் மேலே போக நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே போய் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆப்ஷன் வந்து பியூர்லி கேல்குலேஷன் தான். அந்த கேல்குலேஷன் வந்து ஒபே பண்ணுறது இந்த லெவல்ஸு. நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ் வந்து எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம டெய்லியும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி போடலை, ரெகுலராகவே நம்ம வந்து இந்த வீடியோஸ் இந்த லெவல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். இதை நம்ம வந்து நேற்றே சொல்லிட்டோம். இந்த லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுன்றதை நம்ம வந்து மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸ்லேயும் சொன்னோம், நேற்று வீடியோ போடக்குள்ளேயும் சொன்னோம். இது வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு எதையும் நம்ம பேசலை. மார்க்கெட்டுக்கு முன்னாடி நாளே நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இது போல் லெவல்ஸ்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கிங்க. என்னோடய நம்பர் வந்து 9786219319. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.